அப்படியே போர்ட்லேருந்து வந்தால் அங்கே பாருங்கள் அந்த போட் அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே போர்ட்லேருந்து வந்தோன்னா அது கேஷ் ப்ளஸ்ஸு, அப்படியே எம்சிபி பேங்கு வரும். என்ன டெலிஃபோன் இது கேபிள் ஒயர்லெஸ் ஏதோ வச்சுருக்கான். அப்சா பேங்க் இது மாதிரி இருக்கு. எல்லாம் சைக்கிள் தாங்க வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில். சைக்கிள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபுல்லாக சைக்கிள் தான். விளையாடினாவே சைக்கிள் தான் போகிறேன். ஆனால் தண்ணி பிடிக்கிறது வழி பண்ணலங்க அவங்க. தண்ணி அடிக்கிறது வழி பண்ணல. கிரிவல் சர்வீஸ் இது மாதிரி யாராவது இருக்குங்க. சைக்கிள் ஃபுல்லாக சைக்கிள் தான் வச்சுருக்காங்க. எல்லாம் வாடகை சைக்கிள் மாதிரி. இந்த பில்டிங்கில் தான் நம்ம ஆஃபீஸ் போல் இந்த அந்த இருக்குது சின்னதாக ஒரு ஆஃபீஸு. ஒரு வழியாக சைக்கிள் எடுத்துட்டாங்க. நீ லாடிக்கு நல்லா இருக்கு. உண்மையாக சைக்கிள் ஓட்டிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கடக்கு முடக்கு சத்தம் கேட்குது. பரவாயில்ல, ஒரு நாள் தானே ஓட்டிக்கலாம். ஹலோ சார். பாருங்க அப்படி இருக்கு. திடீர்னு ஏதோ வண்டி வர்ற மாதிரி இருக்கு. பாப்பாக்கு ஏதோ பஸ்ஸுக்கு வர மாதிரி இருக்கு. எல்லாரும் பாருங்க பின்னாடி ஏதோ வீல் வச்சு ஃபுல்லாகவே சைக்கிள் தாங்க. எப்படி போயிட்டு இருக்க பார்த்தீங்களா சைக்கிளில். ஆரம்பிக்கலாம். சைக்கிளில் போகலாம். பாருங்கள் இதுதான் வீடு. வந்துட்டோம். அப்படியே வீடு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடு. வெரி குட். வேறு லெவல். பாருங்கள் அப்படியே நடந்து வர மாதிரி சூப்பராக இருக்குது. வந்தாச்சு. அப்படி கிளம்புவோம். சைக்கிள் தான். சைக்கிள் பாருங்கள் 100 ருபீஸுங்க அந்த சைக்கிள். காற்றெல்லாம் இருக்கிறதுல சவுண்டு கேட்குது. கடக் 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 கடக்குன்னு கேட்குது. காற்று இப்படி தான் இருக்குது. காற்று இவ்வளோ தான் இருக்கும் போல். ஆனால் போகுது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வண்டி. ஸோ இதில் எப்படி போகுது. இப்படியே போக வேண்டியதான். இப்படி தான் வந்தோம். இந்த வழி தான் வந்தோம். அப்படி இருந்தாலும் குட்டை பாருங்கள். இந்த வழி தான் வந்தோம். அப்படியே போயிடுவோம். சைக்கிள் எடுத்து கிளம்புவோமாங்க. வாங்க போவோம். எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் சைக்கிள். எல்லாம் பேட்ரி தாங்க. நம்ம சைக்கிள் தான் பேட்ரி இல்லை. எல்லாம் பேட்ரி தான். சும்மா ஒரு மிதிச்சா போகுது போல் சைக்கிள். பாருங்க எல்லாம் பேட்ரி தான். எல்லாம் பேட்ரி வச்சுட்டு விட்டு சருன்னு போய்ட்டுறாங்க சைக்கிள். நான் எடுத்துகிட்டு வராருங்க வண்டியை. எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா சைக்கிள்.
சைக்கிளில் தான் போகிறோம். ஓகே, சின்ன சின்ன வீடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்க இந்த ஏரியாவில். ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ரி காரு ஃபுல்லாகவே இது மாதிரி தாங்க இருக்குது. ரிசார்ட்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது. எல்லாம் பேட்ரி தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. குட்டி சைக்கிள் பெரிய சைக்கிள் எல்லா சைக்கிளும் வச்சுருக்காங்க. சைக்கிள் கடையை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு. இது என்ன? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ திஸ் ஒன்? The people big fruit, the people taking for cooking, this is hotel brother, Absa Bank, you take money here, you ask me, okay, check the people. இங்கே தாங்க சைக்கிள் வாங்கினோம். அது கீ இல்லைங்க அந்த சைக்கிளுக்கு, அதான் செக் பண்ணணும். என்னன்னு கேட்போம் அவள்கிட்ட, நம்மகிட்ட போய் கேட்போம். என்னம்மா? ஸ்டாண்ட் பைக் ரெண்டல். இது கீ எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க மேடம். நீங்கள் இங்கே தாங்க சைக்கிள் எடுத்த அந்த கடையில், இந்த ஸ்டாண்ட் பைக் ரெண்டலில் இந்த 60ங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 60 நம்பரு இதை யாரும் எடுக்க மாட்டாங்களா அப்படிதான் சொல்கிறாங்க. லாக் எங்கம்மா, சாவி எங்கம்மான்னு கேட்டோம். அதுக்கு சொல்கிறாங்க இது மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறது கேள்வி ஆன்சர்லாம் கோ ஸ்ட்ரைட். இங்கே தாங்க சைக்கிள் எடுத்தோம். நம்ம இந்த கடையில் தான் சைக்கிள் எடுத்தோம். இப்படியே இதை நம்ம ஆஃபீஸு, இதை நம்ம சரத். கிவ் மீ ஹேண்ட். எஸ், வெரி குட். இவர் தான் சைக்கிள் எடுத்து கொடுத்தாரு பாருங்கள். நம்ம போக போகிறோம். சரி, எப்படி நான் போவோம். ஓகே, பாய். ஓகே, அப்படியே போயிட்டு. ஸோ ஆனால் மழை மேகம் வந்தாங்க போகுது இந்த பக்கம். எல்லாம் பாருங்கள் அப்படி சைக்கிள், எல்லாம் சைக்கிள் வச்சுருக்காங்க. எல்லா பசங்களும் சைக்கிள் வச்சுருக்காங்க பாரு. சைக்கிள் தாங்க மெயின். சைக்கிள் இல்லைன்னா இங்கே எதுவும் இல்லை. யூசி இதெல்லாம் வச்சுருக்காங்க. லேடி யூசி பார்க்கு, இன்னும் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குது. இது ஏகப்பட்ட கம்பெனி இருக்குங்க இங்கே. ஏடிஎம், சேல், கமர்ஷியல் பேங்க். வாங்க, ரொம்ப அமைதியாக இருக்குங்க அந்த ஏரியாவே. அந்த டவர் பார்த்தீங்கன்னா மாயை நோக்கி இருக்கு. இது என்ன? லாடிக் பேபி ஜிம் அப்படின்னு போட்டிருக்கு. பேபிக்கான ஜிம்மாங்க அது. 1 2 3லாம் இருக்குது. குழந்தைங்க அந்த பாட்டு சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க சின்ன சின்ன அது மாதிரி இருக்கும் போல. ஆனால் இங்கே பிள்ளைங்க நல்லா சைக்கிள் ஓட்ட முடியுங்க. இந்த பிள்ளைங்கலாம் வேறு லெவல். Mon Bon Jones.
என்னது எல்லாம் இந்த மாதிரி பேட்டரி சைக்கிள் மாதிரி தான் வச்சுருக்காங்க. செல்லுன்னு போதுங்கிற சைக்கிள். வேலை எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. இதோட டெட் எண்ட் முடிஞ்சிச்சு போலங்க ரோடு. இங்கே ஒரு டவர் இருக்குது நினைக்கலாம். பார்த்தீங்களா அந்த பசங்க எல்லாம் அந்த பேட்ரி வந்தோடனே பறக்குதுங்க. நீங்கள் மிதிக்கிறதே இல்லை. அது சும்மா பெடலில் சும்மா தான் இருக்குது போல் பேருக்கு. எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா சைக்கிள்லாம். இங்கே வீடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெஷலில் வந்து லேடிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே சுற்றி பார்த்துட்ருக்கோம். நல்லா சைக்கிள் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது ஓட்டுறதுக்கும். நல்லா இருக்குது. நெட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. பேஸ்கெட் பால் ஏகப்பட்ட பேங்க் போடுறாங்க. இங்கே ஒரு எம்சிபி இருக்குது. எம்சிபி குவார்ட்டர்ஸாக இருக்குமோ, இந்த பேங்கோட குவார்ட்டர்ஸாக இருக்குமோ. இந்த பொருள் வாங்குற மாதிரியே இங்கே டப்பாலாம் வச்சுருக்காங்க. அது பின்னாடி வாங்கி உள்ளே போட்டுக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த டப்பா வச்சுருக்காங்க. சரி வெல்டு வச்சே வச்சுருக்காங்க ஃபிட் பண்ணி. சைக்கிள் மொத்தமாக வந்து குவிஞ்சிடும் போல். இது என்ன பழம்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பெருசு காயாக இருக்குது. என்ன காயின்னு தெரிலங்க. இது சமைக்கிறாங்களான்னு தெரில. காலா டேக்கேவின்னு போட்டிருக்கு. அந்த பக்கம் எங்கே போகிறாங்க? சைக்கிள் எடுத்துங்க பெட்ரு. இவ்வளோ தூரம் நடக்கலாம் முடியாது நம்மளால். சைக்கிள் தான் இதே மாதிரி எங்கள் பிராலையிலையும் சைக்கிள் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன மீட்டிங் எதுவும் நடக்குது? இந்த கடைசி என்ன தான் இருக்குது பார்க்கு. இது லடிக்கு ஹோட்டல், ரிலாக்ஸ் பீச் ஹவுஸ். இது ஏதோ இது நடக்குது போல். அந்த இறந்தாங்கன்னு சொல்லி தான் நல்ல போட்டில் சாட்டர் போட்டில் அவங்களுக்கு ஏதோ இது நடக்குது போல். இறுதி சடங்கு சொல்கிறாங்களா, அது மாதிரி நடந்துட்டுருக்குது. சர்ச்சிங்க அது. சைக்கிள் எடுத்துகிட்டு 6 நிமிஷம் ஆச்சு நம்ம கிளம்பி. வீடெலாம் சூப்பராக போகுது. இந்த ஏரியாலாம் வேறு லெவலில் இருக்குது. செல்ஃப் கேட்ரிங்கா. ஆனால் வீடு கொடுத்துருவாங்க போல, நம்மளே சமைச்சக்கணும் போல் அப்படி போட்டிருக்கு. சின்ன சின்ன வீடு இதுதாங்க. இதுக்கு வர்றாங்க. இங்கே தனியாக ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. தங்கிக்கிட்டு அவங்க இருந்துட்டு 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. கோழியை பூசா பார்க்குறாங்களா?
கடல் தெரியுது, அந்த போட்டில் நின்றுட்டு இருப்பாங்க கடல். வா, ஆனால் மழை லைட்டாக வருதுங்க. அடுத்த மழை தூரிட்டே தான் இருக்கும் போல். இங்கே மழை வந்து ஓரமாக நிப்பாட்டி நீங்கள் ஒதுங்கிடணும், இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிரும். இந்த அடுத்த மழை வந்துட்டு இருக்கு பாரு, இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, மேகம் வந்துக்கிட்டே இருக்கு அடுத்த மழை. நாங்கள் இது பீச் கிராண்ட் டான்ஸு. வெல்கம் டு இதுதாங்க. இது சொன்னாப்புல இல்லை, இது பார்க் இருக்குன்னு. இந்த பார்க் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க போல். ஆளே தெளிவாக தெரியுது இப்போ வந்துட்டு. ஸோ இங்கே தான் நம்ம வர போகிறோம். டுடே பார்க் இஸ். ஹலோ மேடம். குட் மேடம். எஸ் மேம். அப்படியே இங்கே வந்தோம். இங்கே செக்கிங் பண்ணாங்க. செக்கிங் பண்ணிட்டு எதுக்கு இங்கே எப்படி என்ன ஜிஓபிலாம் கேட்டாங்க. அதை கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல். இங்கே ஃப்ரேம் ஒன்று இருக்குது, அதில் போய் ஃபோட்டோ எடுத்துருப்போம். இந்த இருக்கு பாருங்கள் ஃப்ரேம், அதில் ஃபோட்டோ எடுத்துருப்போம். அடுத்த மழை வந்துருச்சு. இங்கே ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். பாருங்க அடுத்த மழை வந்துருச்சு. ஃபோட்டோ எடுத்து கிளம்பிட்டோம். அடுத்த மழை வந்துடுச்சு, அதோட போயிட்டுருக்கோம். லைட்டாக தூரல். எப்பயுமே குடை எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் என்ன குடையும் எடுத்து வரல, ஒன்றும் எடுத்து வரல. நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் மண் ரோடு தான், நல்லா இருக்குது. பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் எங்கே நிற்கிறது இல்லை, மழை வந்துருச்சு. அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கே போய் நின்று அந்த கொட்டையில் போய் நிற்குமா, அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் போய்க்கலாம். சாரல் மலையாக இருக்கிறது. இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. No problem, I'm coming. This not steady. Oh, escape from rain. This is not a shower. No problem, man. No problem. இவர் நல்ல மனுஷன். ஓகே மேம். அப்படியே போயிடலாம். நம்ம ரொம்ப அண்ணா இருக்கு. அப்பா அந்த அம்மா எதோ சொல்லுது. இந்த கடையிலேருந்து இது பொங்கு சங்கல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, பார்த்தோம். கடல் பாருங்கள் அப்படி கொந்தளிக்குது இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் அப்படியே போயிட்டு வரலான்னு சொன்னது. ஓல்டு ப்ளேஸ் கேஃப்னு போட்டிருக்கு. நடந்தே வந்திருக்காங்க நம்ம. அப்படியே வந்துட்டு போகுதுங்க மழை. ஏதோ சவுத் விண்டாங்க அப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. இந்த பாருங்க மேலே அந்த மேகம் வருது பார்த்தீங்களா. இந்த பாருங்க மேகம் அப்படியே வந்து மழை பெஞ்சிட்டு போகும் போல். அப்படியே மேலேருந்து எப்படி வருது பாருங்க மேகம். அங்கிட்டு எனக்கு பூ அழகாக வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்க, உண்மையிலும் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேங்காய் மட்டையெல்லாம் இங்கே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. என்னங்க இது ஆமையாங்க, எங்கள் உட்கா மக்கள் எவ்வளோ பெரிய ஆமை. அடே எங்கள் அப்பா, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது ஆமையெல்லாம். என்னங்க இவ்வளோ பெரிய ஆமையாக இருக்குது இந்த பக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஆமை இருக்குன்னு. இதை தாண்டி வர முடியாது போல் இந்த ஆமைனால். இந்த இது மாட்டு கூடாரத்துக்குள்ளே வந்த மாதிரியே வாட்ட அடிக்குதுங்க. அந்த ஆமையை பாருங்க, எல்லாம் அப்படியே இருக்குது, படுத்துக்கிட்டு இருக்கு. சரி நம்ம அப்படியே நவருவோம் இங்கேருந்து. ஏன்னா இங்கே ஒரு ஆமை கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே எந்த சைக்கிளுக்கு லாக் இல்லை. நான் ஏதோ லாக் கேட்குறேன், நம்பர் இருக்குது போல் அதுக்கு எல்லா சைக்கிளுக்கும். இந்த செடி எடுத்து கொடுப்பாங்களோ ஆமைக்கு.
எல்லாம் வந்து எல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. அப்போ ஒன்று நவருது பாருங்கள். தண்ணி வரும் போலங்க அதில் மழை பெஞ்சா. சரி நம்ம அப்படியே எங்கிட்டு போகலாம். இது என்ன ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்காம மெடிக்கல் கார்டனாங்க. அது ஃபுல்லாக முருங்கைக்கீரை வச்சு மெடிக்கல் கார்டன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக முருங்கைக்கீரை. நம்ம ஊர் தென்னந்தோப்பூரில் சைக்கிள் விட்டு ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஹலோ சார். இது பிளான்ட் வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க. என்ன பிளான்ட்டுன்னு தெரில. என்ன தாவரம் அது? அரண்டையா? அரண்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கொடியை தான் வளர்க்குறாங்க அந்த மரத்தை ஊனி. நம்ம வீட்டில் இது இருந்தது. இது பேர் என்னமோ இல்லை, மொடக்குன்னு முறியும். இந்த மரத்தில் இந்த மரம் ஈஸியாக முளைக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வளர்க்குது. வாட் இஸ் த பிளான்ட் பிரதர்? பறந்து போயிட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க. பாருங்க ஊட்டி மலை மாதிரி இருக்குது பாருங்க அந்த பக்கம். நல்லா அந்த மலை மேகம் அப்படியே கிராஸ் ஆகி அங்கிட்டு போயிட்டுருக்கு. நம்ம இங்கிட்டு வந்துட்டோமா, அதனால் மலை மேகத்தை தப்பிச்சிட்டோம். அப்படி சோளம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. நிறைய இடம் இருக்குங்க இந்த பக்கம் விவசாயம் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் கடல், இங்கிட்ட விவசாய இடமா அப்படி இருக்கு. இந்த போட்டு இப்படி நின்றுட்டு இருக்கு. ஃபுல்லாக இந்த உரிமட்டையை போட்டு மூடி தண்ணி ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பண்ணி அழகாக பண்ணிடுறாங்க. என்ன இலன்னு தெரில. என்ன இலையா இருக்குது? என்னன்னே தெரில. இது என்ன இலைன்னு தெரியல. கையாக்கிங்க டோன் போட்டோஸு இதுவுமே போட்டிருக்காங்க. டோன் ஃபோட்டோஸா? நோ பப்ளிக் சைக்கிள் பார்க்கிங். நமக்கு என்ன போட்டிருக்காங்க? லாம்பர்ஸ் நோ பைசைக்கிள் பியாண்ட் திஸ் பாயிண்ட். இதுக்கப்புறம் பைசைக்கிளில் போகக்கூடாதாங்க. ஸோ அப்படிங்கிட்டு போகலாம் பீச்சுக்கு. காலையில் மழை பெய்யுதுங்க.
நம்ம அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டோம் அங்கிட்டு தெரியுதா, அந்த அங்கே தான் நம்ம இது இருக்குது போர்ட்டு, அங்கே இங்கிட்டேருந்து வந்துட்டோம். அந்த மலைக்கு அங்கிட்டு தான் பிராலே, அந்த பக்கம் இந்த சின்னதாக அது தெரியுது பார்த்தீங்களா, தான் பிராலே அந்த பக்கம். இங்கிட்ட ஆழமே இல்லை பார்த்தீங்களா, இது ஆமை அது கல்ல. கடலில் பாருங்கள் அதோட நின்றுது, அதுக்கு அங்கிட்ட இல்லை. இந்த அங்கே சத்தம் இது பார்த்தீங்களா, அதோட கடலில் இல்லை, இங்கிட்டெல்லாம் இல்லை. ஆனால் அது உள்ளெல்லாம் ரொம்ப அதாங்க என்ன நடந்து போகிறாங்க பாருங்க, இதெல்லாம் ஆழமே இல்லை போல் அங்கெல்லாம். இந்த அங்கே ஊஞ்சல் மாதிரிலாம் இருக்குங்க, ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான், ஊஞ்சல் ஆடுற மாதிரிலாம் இருக்குது. எப்படி இருக்கு பத்தியா, பீப்புள்லாம் இருக்காங்க. நான் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே லாடிக் பீச் அந்த மாதிரி அங்கிட்டு போகலான்ட்டு. ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக, மேம் அப்படியே தான் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. மாயவே தெரில இன்னைக்கு. ஊஞ்சலாங்க அது. பயங்கரமாக இருக்குங்க அலையோட வேகங்க பாருங்கள், செம்ம ஃபோர்ஸாக இருக்கு அலை. இது அது அவ்வளோ தூரங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மேடு, இங்கே நடந்தே போகலாம் போல். முட்டி கால் வர தான் தண்ணி இருக்குது. இந்த பையன் நின்றுட்டுருக்கான் பாருங்க, அதான் ஃபுல்லாக மேடு தான். அது ஃபுல்லாகவே அதான் அலை அங்கே அதோடு நின்றுது. எவ்வளோ வேகத்தில் அலை அடிக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது அலை. அப்படியே இப்போ தான் அந்த ஃபார்ம் உள்ளே போயிட்டு வந்தோம். வந்துட்டு இப்போ இங்கே எல் யூனியன் ஃபார்ம் இருக்குல்ல, அது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கிட்டு தான் பார்த்துட்டு வந்தோம். ஜிபி கடைசி பீச்சு தான் இருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்தோம்மா இப்போ பார்த்தீங்களா, இங்கே மேகமூட்டம் எவ்வளோ மேகமூட்டம் தான் அப்படியே போச்சு பாருங்கள். இந்த மேகம்லாம் அப்படியே கிளைமேட் டக்குன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஊட்டி மாதிரி இருந்தது டக்குன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ மலை மேகம் போயிட்டே இருக்குங்க. இது திராட்சை தோட்டமாக என்னது, பரங்கிக்காயெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பண்ணுறாங்களா. கத்திரிக்காய் பாருங்க, எல்லா காய்கறியும் இருக்குங்க. புடலங்காய், கத்திரிக்காய், சொரக்காய். இயற்கை உரத்தை பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் சீமான் சொல்கிறாரு, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், இயற்கை உரத்தை பயன்படுத்தி இல்லைன்னா அவங்க பாருங்கள் அப்படியே இயற்கை உரம் தான். இந்த கத்திரிக்காய்லாம் பாருங்கள் எல்லாம் வீணாக போய் கிடக்கு. இந்த கத்திரிக்காய் ரேட்டு என்ன ரேட்டு விற்கிது, எல்லாம் வீண் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே அநியாய ரேட்டு விற்கிது கத்திரிக்காய், கடையில் எல்லாம் வாங்க முடியல. ஆனால் இங்கே மீன் அடித்து வச்சுருக்காங்க கத்திரிக்காய். பப்பாளி பாருங்க, இந்த முந்திரி மரங்க எல்லாம் இயற்கையாக வந்துருக்குங்க. அதெல்லாம் இந்த பக்கம் உள்ள மரம்லாம் மலையிலேருந்து தண்ணி வந்துருக்கு பாருங்க. Do not enter restricted area. மாங்காய் பாருங்க, ஒரு மாம்பழமாக விழுந்து கிடக்கு. ஃபுல்லாக கத்திரிக்காய், சொரக்காய், புடலங்காய், இதுதான் சோளம் ஃபுல்லாக தாங்க இருக்குது இந்த ஏரியாவில். தீவில் பாருங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க விவசாயத்தை. அவங்களுக்கு தெரியுது உப்பு மண், அதை ரெடி பண்ணி உப்பு மண்ணை கொஞ்ச நாள் அப்படியே போட்டு ரெடி பண்ணி மலை மண்ணை எடுத்து உழுது பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரைக்கீரைலாம் எடுத்து உரம் போட்டு இவ்வளோ புறா நின்றுட்டுருக்கு. மாங்காய் இருக்கும்போது மாங்காய்லாம் அப்படி பழுத்து தொங்குதுங்க.
இவங்களுக்கு தெரியுது பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு. புல் மாட்டுக்கு புல் வளர்க்குறாங்க. மாடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புல்லாக இருக்குது. புல் மாடு வச்சுருக்காங்க, புல் வளர்க்குறாங்க தனியாக. தண்ணி மலையிலேருந்து வர தண்ணி. டிராக்டர் அது என்ன வச்சுருக்காங்க. நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றி இருந்து பார்வையிட்டு போகுதுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். வந்த வழியில் தான் போகிறோம். புதுசான்னு பார்க்க போகிறதில்ல. இந்த கத்திரிக்காயெல்லாம் கொடுத்து மீன் பண்ணி வச்சுருக்காங்க. மூட்டை மூட்டையாக நல்ல கத்திரிக்காய் இருந்தாருங்க. பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது. ஆமாம் மலை இருக்குல்லங்க. ஆமையெல்லாம் நின்றுருந்ததில்ல, பின்னாடி நின்றுருக்கோம். அந்த மலையை பாருங்களேன். ஏதோ தண்ணி வந்து அப்படியே உரசி 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 அரிச்ச மாதிரி இருக்குல்ல. கடலுக்குள்ளே இருந்தால் தண்ணி வந்து வேகமாக அடிக்கும்ல. அடித்து அலசு நம்ம அப்படியே உரசி அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள். எல்லா பாறையும் பாருங்களேன். அப்போ வந்து இது இந்த மலை வந்து கடலுக்குள்ளே இருந்திருக்குமோ, கடல் இவ்வளோ தூரம் இருந்திருக்குமோ அப்படிதாங்கிற மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. என்னமோ கேட்பேன் யார்ட்டார் தாபராரில் அவர்கிட்ட கேட்டேன் இது என்னங்கன்னு. இது வந்து ஃபுல்லாக வாட்ரு கவராக இருந்ததாங்க முன்னாடி. இதுக்கு முன்னாடி அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாட்ரு தண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரிலாம் உருவாக்க முடியும். இந்த மாதிரி அது கல்லை வந்து சுரண்டி எடுத்துருக்கு பாருங்கள். அப்படியே வளைச்சி வளவளப்பா. இந்த உளியில் அடித்தா கூட இந்த மாதிரிலாம் வளவளப்பாக வராது சைனிங்காக. இப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா கல் பாருங்கள். அப்படி குடைவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு அலை மட்டும் தான் இது இப்படி அடித்து இப்படி கொண்டு வர முடியும். கடல் அலை வந்து இதுவரை வந்திருக்கு. கடல் ஃபுல்லாக அது கடல் தானே. அங்கிட்டேருந்து இங்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் பாருங்கள் இங்கே புல் முளைச்சிருக்கு பாருங்கள். இத்தனை வருஷம் கழிச்சு. அதாவது என்னென்னா உப்பு மண்ணாக இருந்தாலுமே அவங்களால இவ்வளோ இது வாழை தென்னை இது பாருங்கள் முந்திரி இது மாதிரி இந்த எலுமிச்சை இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் போட்டுருக்காங்க. கத்திரிக்காய் எல்லாமே கொண்டு வர முடியும். போட்டு சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இயற்கையை வந்து அதுவே தன்னை சீரமைச்சிக்குது. அதுதான் இங்கே நல்லா தெரியுது. உப்பு மண் இப்போ பாருங்கள் நல்ல மண்ணாக மாறிடுச்சு பாருங்கள். இது உதாரணம் இதான். அந்த மலையை பேத்து எடுத்து கொண்டு வைக்க முடியுமா? முடியாது இல்லை. அப்படியே தான் இருக்குது இந்த மலை. ஆனால் தண்ணி வடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் அப்படி மாறிடுச்சு பாருங்கள். உப்பு மண் புல் முளைக்குது, தென்னை மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்கள். அதுவே தன்னை சீரமைச்சிக்குதுங்க இயற்கை. இயற்கைக்கு மீறி எதுவுமே இல்லைங்க. முந்திரி பூ பூத்துருக்கு. இந்த மாதிரி காய் காய்க்கும். அந்த இது சூப்பராக இருக்குங்க. எல்லாம் மட்டையை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. திருப்பியும் கடல் கண்டிப்பாக இங்கே வருங்க. கடல் வந்ததுன்னா இந்த இடம்லாம் இருக்காது. ஒரு தூரம் பார்த்ததெல்லாம் இருக்காது. இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. சிரிப்பீங்க சொன்னால். தமிழில் படிக்கிறேன் பாருங்க. தமிழில் கொப்பரை மில்லு. சாரி மில்லுங்க. எந்த ஊரில் இங்கே கொப்பரைன்னு சொல்லுவாங்க? கொப்பரையா பார்த்துங்க. தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு தெரியுது. சீமான்னு சொன்னால் சிரிக்கிறீங்க பாருங்கள். சிசேலுங்கிற நாட்டில் எப்படி எழுதிருக்காங்க பாருங்கள். கொப்பரை மில்லாம் பாருங்கள். தேங்காய் வந்து அது வந்து என்னென்னமோ பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க. என்ன புண்ணாக்கு எடுத்துட்டு தேங்காய் அரைச்சி தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க பாருங்கள். புண்ணாக்கு அரைச்சி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் மிஷின் வச்சு எடுக்கிறாங்க. எவ்வளோ பூண்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சேஃபாக. இங்கே பாருங்கள் செக்கு மாடை கட்டியிலப்போ இங்கே எப்படி இது மிஷினாக இதில் போட்டுருக்காங்க தெரியல. செக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. செக்கில் போட்டா தேங்காய் போட்டு ஆட்டுறது. எல்லாத்துக்கும் தமிழன் தாங்க முன்னோடி. அதை பார்த்துங்க. செக்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. செக்கெல்லாம் கொப்பரை மில். சீமான் சொல்கிறாரு எதுலடா பொருளாதாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் அலையிறியா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ தென்னை மரத்துக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து தென்னை மரத்தை வச்சு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் பண்ணுறாங்க. சரி ஓகே வாங்க போவோம். வந்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக புறா வந்து குத்தி தின்னுட்டுருக்குங்க தேங்காய் கொப்பரை. கொப்பரைக்கில்
கொப்பரை ஃபுல்லாக தேங்காய் அடுத்தது அதை இது பண்ணுறாங்க. நம்மளை மாதிரியே எல்லா வேலையும் பண்ணுறாங்க. தென்னை தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, கொப்பரை எடுத்து வச்சுருக்காங்க, கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே சார். I am also farmer, sir. I am also farmer from South India, Tamil Nadu. Hello. Hello, ma'am. தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்க, தேங்காவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படியே அங்கே கோகோனட்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே வர்றோம். பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, மரக்கட்டை மாதிரி அழகாக மரத்தில் ஏறுற மாதிரி தேங்காய் பறிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், அப்போ என்ன இவ்வளோ பூரா இருக்குது பாருங்க. எதோ சாப்பிட்டுருங்க பூரா தேங்காவை. அப்படியே சைக்கிள் பண்ணிட்டு போவோம். விளாசுக்கு தேங்காவை இன்னும் தண்ணி வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. தேங்காய் தண்ணி, தேங்காய் இருக்குது அப்புறம் இன்னும் கீழே வச்சுருக்காங்க. துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சைஸாக பாருங்க. தண்ணி பார்த்தோன்னா கொப்பரைக்கு அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தேங்காய் திருவி இதுதான். கொட்டாங்கச்சி அதே முடிஞ்சிச்சிங்க. ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு வந்துட்டோம். வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி நீட்டாக இருக்குது ஹாஸ்பிட்டலில். பிளாடிக்கில் அதான் கட்டியிருப்பாங்க போல். ஃபுல்லாக ஆட்டு கிளறி இருக்குன்னு முடிஞ்சு அப்படி கிளம்ப வேண்டியதான். அப்படியே உள்ளே வந்தாங்க மலை மேலே பாருங்கள். மலை உள்ளே நின்றுட்டுருக்கோம். மலை தரல பார்த்தீங்களா? மலையை தரல பாருங்கள், உள்ளே நின்றுட்டுருக்கோம். மலை உள்ளே சுற்றி பாருங்கள். சூப்பரான ஏரியா இருக்குது. பாருங்கள் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, மாதா கோயில். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது. நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன மலை, கல், அதில் அழகாக பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகுங்க. மன அமைதியான அப்படியே இங்கே வந்து உட்காந்துருந்தால் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் இருக்குங்க. எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஏரியா. இந்த பக்கம் போய் பாவங்க மாங்காய் பாருங்கள் அப்படி காய்ச்சிருக்குன்னு. சின்ன சின்ன மாங்காவா அப்படி கவர்மெண்ட் ஏரியா தான் நினைக்கிறேன். அப்படி ஏரியா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே. காட்டுக்குள்ளே இது மாதிரியான இடம் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் சுற்றி கடல் தண்ணி தான். ஆனால் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். உள்ளே ஏதோ ஊட்டி மலையில் போய்ட்டுருக்க மாதிரி இருக்குல்ல ஃபுல்லாக. இந்த தீவு, இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்னதாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடு. அருமையாக இருக்குங்க. ஒன்றும் நீட்டாக அழகாக ரோடு. அதாவது வந்து இது இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாலாம் ரோடெல்லாம் நீட்டாக போட்டு
வீடு தண்ணி வசதி இங்கே குப்பை தொட்டி எல்லாம் வச்சுரு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் என்ன மரம்னே தெரிலங்க. இந்த காய் சமைக்கிறாங்க, என்ன மரம்னே தெரில. இந்த பாருங்க இந்த கீரையெல்லாம் இருக்குது பாருங்க உள்ள. எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. ஏலக்கி பழம் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பழம். இந்த வீடு பாருங்க ஒரு அழகாக இருக்குது பாருங்க. கார்டன் தான் வச்சுருக்காங்க. இன்னமும் லாக்கெலாம் வச்சுருக்காங்க. நம்மள்ட்ட லாக் கேட்டால் 60 நம்பருங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ரே ஜாப் சரி. தண்ணி மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே வந்து சேருது போல் கடலில். அப்படியே மாற்றி மாற்றி போய் ஏதோ இங்கே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்னு தெரில. அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக விட்ருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் இதுதான் ரெஸ்டாரண்ட்டு, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு, டேக்கேபி. வில்லா சின்ன சின்ன ரூம் பாருங்க. வில்லா தனித்தனியாக தங்கிக்கலாங்க. அது மாதிரி இருக்குங்க எல்லாமே அழகா. அதான் பேட்ரி வண்டிங்க. அது அவர் மிதிக்கவே இல்லை பாருங்க, எப்படி போய்ட்டு பாருங்க. அது இந்த 3 சக்கர வண்டி அதில் என்ன இருக்குன்னு தெரிலங்க, என்ன ஸ்பெஷல்னு தெரில 3 சக்கர வண்டியில். அந்த அம்மா பாருங்க இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படி சொல்லி பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ரைசிங் சன் கெஸ்ட் ஹவுஸாங்க. 4234017 ரைசிங் சன் கெஸ்ட் ஹவுஸ். அந்த ரோடு தாங்க வந்தது. நம்ம இந்த ரோடு பேர் என்னன்னு தெரில, அது அங்கிட்ட தான் போட்டுருக்காங்களான்னு தெரில. பார்ப்போம் இந்த போர்டில். நம்ம நேராக போனோம்ல, இந்த பக்கம் வரல. அதான் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக உள்ளே வந்தேன். சூப்பராக இருந்தது. 0 ஆஃப் அந்த ரோடு பேர் வந்து சிறப்பும் போட்டுருக்காங்க பாரு. ஓகே போக வேண்டியதான். அந்த பக்கம் ஒரு கூட்டமாக இருக்குது. என்னடா எட்டி பார்க்கலான்னு பார்த்தா மீன் வச்சு விற்றுட்ருக்காங்க. அவங்களாம் போயிட்டு பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குது. என்னென்ன மீன் வச்சுருக்காங்க. ஜாக் பீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. Jack fish. Jack fish ada di tuna fish. பிராலே நல்லா தெரியுதுங்க இங்கேருந்து. அதாவது தெரியுது பாருங்க பிராலே. அதுக்கப்புறம் இந்த மலையை அங்கேருந்து பார்க்க முடியும். அந்த மலை மறைக்கும் இங்கே லாடிக்கு இந்த பக்கம். ஆனால் இங்கிட்டு வந்து பிராலே ஃபுல்லாக தெரியுது இந்த பக்கத்துலேருந்து லாடி. இந்த இது விளையாட போட்டு வந்தது. இந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, போட்டிருக்குல்ல சில்வர் மாதிரி, இதுலேருந்து போட்டு வந்தது. இந்த போட்டு இங்கே நிற்கிது பாருங்க அங்கே. நம்ம அந்த போட்டில் தான் போகிறோம். கேட் கோக்கோஸ் அண்ட் கேட்ரோஸ் நின்றுருக்கு. சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த 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 பக்கம் போட்டு தாண்டி அந்த லைன் போய் பார்க்கலாம். அந்த பக்கம்
போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போ.